தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 144:7. உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கிரட்டியும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெரு வெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையில் நின்று என்னை விடுவித்தரலும் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜல பிரவாளம், அதாவது நம்மை சுற்றி தண்ணீர் மூடி நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிற மக்கள் கூட நம்மால் காப்பாற்ற முடியாது. ஒரு சில நேரங்களில் அப்படி ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் தான் உயரத்தில் இருந்து தமது கரத்தை நீட்டி நம்மை பாதுகாக்க முடியும் என்று அறிந்து தாவீது கர்த்தரை நோக்கி இப்படி கெஞ்சுகின்றான். இதே போன்று தண்ணீரை சூழ்ந்து தப்பவிக்க ஆட்கள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது அவர் உயரத்திலிருந்து தன் கையை நீட்டி அவர் நம்மை பாதுகாத்து அந்த ஜலப்பிரவாளம் போன்ற பிரச்சனையில் இருந்து நம்மை பாதுகாத்து எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நம்மை விடுவித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தண்ணீருக்குள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்களை மனிதர்கள் காப்பாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது நீர் வானத்திலிருந்து உம் கையை நீட்டி பாதுகாப்பது போன்று இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்து உண்மை மட்டுமே கெஞ்சு கொண்டிருக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனுக்கும் மகளுக்கும் நீர் வானத்திலிருந்து உமது கையை நீட்டி அவர்களை பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, தலை நிமிரச் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.